அசுரர்களும், தேவர்களும் இணைஞ்சு பார்க்கடல கடைஞ்சு அமிர்தம் எடுத்த கதை தான். இந்த கதையோட ஆரம்பத்துல விஸ்வாமித்திரர் ஒரு மாலைய கொண்டாந்து இந்திரன் கிட்ட குடுப்பாரு. இந்திரன் தான் வாங்கி அந்த மாலைய போட்டுக்காம, தான் உட்கார்ந்திருக்கிற யானை மேல வச்சுருவாரு. ஒரு ஸ்டேட்டுக்கு மேல அந்த யானை அந்த பூவ தன் கால்ல போட்டு மிதிச்சுரும். இத பார்த்த விஸ்வாமித்திரர் பயங்கரமா கோவப்பட்டு தேவர்களுக்கு சாபம் குடுத்துருவாரு. இப்படித்தான் இந்த கதையோட ஆரம்பம் இருக்கும். இத ஒரு இந்திரனாவும், விஸ்வாமித்திரராவும் பார்க்காம, நமக்குள்ள இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஒரு புரிதல் கிடைக்குங்க. இப்ப விஸ்வாமித்திரர விஸ்வாமித்திரரா பார்க்காம, உங்க மனசா நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட மறைபொருள் உங்களுக்கு புரியும். ஏன்னா, ரிஷிகள்லயே விஸ்வாமித்திரருக்கு மட்டும் தான், தான் ஒரு சாபம் குடுத்தார் அப்படின்னா, அவரோட பலம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம மனசும் அப்படித்தான். அது ஃபர்ஸ்ட்டே இன்ட்யூஷனா நம்மட்ட ஒரு விஷயத்த சொல்லும். அத நம்ம எப்ப கேட்போம் தெரியுங்களா? ஒரு 1லிருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிற நேரத்தில நம்ம அந்த இன்ட்யூஷன ரொம்ப அழகா கேட்போம். அந்த இந்திரன்கிறதே நம்ம வாழ்க்கையில 1லிருந்து 12 வயசு வரைக்கும் வர அந்த பால்ய பருவம் தான்.